Praise the Lord. Let's turn to God's word today morning. இந்த காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் திரும்புவோம். What do you do in times of need? தேவையின் மத்தியிலே நீங்கள் என்ன செய்வீர்கள்? When you find injustice, poverty, crime in the world, what is your natural response? இந்த உலகம் முழுவதும் அநீதி, வறுமை, குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிற வேளையிலே உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? To whom do you take your concerns and needs? உங்களுடைய தேவைகள், கரிசனைகள் எல்லாம் யாரிடத்தில் கொண்டு செல்வீர்கள்? Do you find yourself frustrated and anxious? நீங்கள் கவலையோடு அல்லது நீங்கள் மூர்க்கத்தோடு உங்களை நீங்கள் கண்டு Or கொள்கிறீர்களா? do you go to people with your need? அல்லாவிட்டால் நீங்கள் ஜனங்களை நோக்கி உங்களுடைய தேவைகளுக்காக செல்வீர்களா? Well, I want to talk to you about a person and a place where you can take all your concerns and your needs to. உங்களுடைய எல்லா தேவைகள், எல்லா கரிசனைகள் எல்லாவற்றையும் ஒரு நபரிடமும் ஒரு இடத்திலும் நீங்கள் கொண்டு செல்ல நான் ஒரு அறிமுகம் And செய்கிறேன். that name is the name of our Lord Jesus Christ. அந்த நபர், அந்த பெயர் யார் என்றால் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவே. I want to speak to you about pray without ceasing. இப்பொழுது சோர்ந்து போகாமல் ஜெபிப்பதை குறித்து நான் பேச விரும்புகிறேன். Praying is a place where we cast all our burden into. நம்முடைய எல்லா பாரங்களும் இறக்கி வைக்கும் ஒரு ஸ்தலம் தான் ஜெபம். We confess the sins of our life in prayer. நம்முடைய ஜீவியத்தில் உள்ள பாவங்களை நாம் நம்முடைய ஜெபத்தின் மூலமாய் And by அறிக்கையிடலாம். prayer we have a refuge in God to come to him with every troubles of our life. நம்முடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா பிரச்சனைகளுக்காக தேவனிடம் நாம் தஞ்சம் புகும்படியாக இருப்பதுதான் ஜெபம். In 1 Thessalonians chapter 5 verse 16, Apostle Paul gives us 3 back-to-back commands which he says is the will of God for us. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் அடுத்ததாக 3 கட்டளைகள் நம்முடைய வாழ்க்கையிலே இன்றியமையாத ஒன்றை அவர் குறிப்பிடுகிறார். 1 Thessalonians chapter 5 verse 16 and 17. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. So it's God's will for us to rejoice. ஆக நாம் மனமகிழ்ச்சியாய் இருப்பது அது தேவனுடைய சித்தம். It's God's will for us to pray without ceasing. நாம் இடைவிடாமல் ஜெபிப்பது தேவனுடைய சித்தமாய் And இருக்கிறது. it's God's will for us to give thanks in all times. எல்லா கட்டத்திலும் நாம் அவருக்கு நன்றி செலுத்துவதே தேவனுடைய சித்தமாகவும் இருக்கிறது. So when we give thanks to God at all times, we can pray without ceasing. நாம் எல்லா சூழ்நிலையிலும் தேவனுக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் செலுத்தும் பொழுது நாம் நிச்சயமாக சோர்ந்து போகாமல் இடைவிடாமல் ஜெபிக்க And முடியும். when we are prayerful, we will be happy, we will be glad and rejoicing in the presence of God. நாம் நிறைந்த வாழ்க்கை வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் மனமகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடு இருக்க முடியும். So these 3 are connected to one another. இந்த 3 காரியங்களும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கிறது. Today we are going to look at the discipline of prayer. இன்றைக்கு ஜெப ஒழுக்கத்தை பற்றி நாம் கண்டு கொள்ள போகிறோம். In 1756, February 6, we find that King of Britain declared a national day of fasting and prayer. பிப்ரவரி 6ஆம் தேதி 1756ஆம் ஆண்டு பிரிட்டன் நாட்டு அரசர் அவர் அந்த நாளை உபவாச ஜெப நாளாய் அவர் அறிவித்தார். This was a glorious day since the day of restoration in Europe. அது ஐரோப்பா பட்டணத்திலே புதுப்பித்தலின் ஒரு மகா பிரம்மாண்டமான ஒரு நாளாகவும் கருதப்படுகிறது. It was declared because of the Frenchmen were coming to attack Britain. இந்த பின்னணியிலே பார்க்கும் பொழுது பிரெஞ்சு படைகள் அவர்கள் இந்த பிரிட்டன் நாட்டை கைப்பற்றும்படியாக அவர்களை தாக்கும்படியாக அவர்கள் வருகிறார்கள் படையெடுத்து. People took this fasting very seriously and the church was filled with people. ஆகவே இந்த அச்சத்து நிமித்தம் தேசம் முழுவதும் எல்லா ஜனங்களும் உபவாசத்தை மிகவும் கருத்தாய் கைக்கொண்டு சபைகளிலும் ஊக்கமாய் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். And as the church and people looked to the Lord in prayer, the French army was averted. They went back and God answered their prayer. தேவ சமூகத்திலே தேவ பிள்ளைகளும் சபையாக அவர்கள் ஊக்கமாய் உபவாசித்து ஜெபித்தது நிமித்தமாக இந்த எதிரியான இந்த பிரெஞ்சு படைகள் யாவரும் பயந்து பின்னிட்டு திரும்பி ஓடினார்கள். God answers prayer. தேவன் ஜெபத்துக்கு பதில் அளிக்கிறார். In Luke chapter 18, Jesus tells about a parable on persistent prayer. லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இடைவிடாத ஜெபத்தை குறித்து அவர் ஒரு உவமையை குறிப்பிடுகிறார். Come to Luke chapter 18 verse 1. லூக்கா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். Amen. Pray without ceasing is a kind of persistent prayer that we are called to.
சோர்ந்து போகாமல் செய்கிற ஜெபமே தான் நாம் தொடர்ந்து ஏறெடுக்க வேண்டிய ஜெபத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். To pray is not to change anybody but to transform and change us. ஜெபம் என்பது மற்றவர்களை மாற்ற வேண்டும் என்பதற்காக அல்ல, நம்மை நமக்குள்ளாக மறுரூபத்தை காண வேண்டும் என்று. In real prayer we think God's thoughts and desire God's desires and love God's love and will the will of God in our lives. உண்மையானவே ஜெபம் என்பது தேவனுடைய எண்ணங்கள், தேவனுடைய திட்டங்கள், தேவனுடைய சித்தமே நம்முடைய சித்தமாக மாற்றுகிறதாக இருக்கிறது. It's vital for us to know that when it comes to prayer there is a learning process for us all to learn and grow in prayer. ஜெபம் என்று வரும்பொழுது நாம் யாவரும் கற்றுக்கொண்டு தேறினவர்களாக வளருவதற்கு இது இந்த ஜெபம் என்று குறிப்பிடுவது மிகவும் இதய துடிப்பு போன்ற முக்கியமான ஒன்று. Many times we are distracted by the noises of this world. இந்த உலகத்தின் பல்வேறான காரியங்களினாலே நாம் அங்கும் இங்கும் திசை திரும்பி விடுகிறவர்களாக இருக்கிறோம். And we are wandering in our mind when we sit in our prayer time. நம்முடைய ஜெப நிலையிலே நாம் அமரும் பொழுது நம்முடைய சிந்தை இங்கும் அங்கேயும் அலைமோதுகிறதாக இருக்கும். However, as we learn, as we practice prayer, our distractions and disturbance will become less and the intensity of prayer will grow in the presence of God. ஆனால் நாம் ஜெபிக்க கற்றுக்கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசி கொண்டிருக்கும் பொழுது நமக்கு ஏறெடுக்கிற இந்த இடையூறுகள் எல்லா தேவையற்ற காரியங்கள் முற்றிலுமாக குறைந்துவிடும். Richard Foster says that prayer involves a learning process and if you learn you will be able to learn better to pray. ரிச்சர்ட் ஃபோஸ்டர் என்கிற ஒரு ஊழியர் இப்படியாக சொன்னார், ஜெபம் என்பது நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம். நாம் கற்றுக்கொண்டு இருக்கும் பொழுது நாம் அதிகமாய் ஊக்கமாய் ஜெபிக்க நம்மால் கூடும். He says that if you on the TV set and the TV does not get on does not mean that the TV is not working. நீங்கள் ஒரு தொலைக்காட்சியை நீங்கள் ஆன் செய்யும் பொழுது அது ஆன் ஆகவிட்டால் அது வேலை செய்யவில்லை என்பது அர்த்தமல்ல. We find the cable is connected, we find the adapter is connected, we find every connections and frequencies are fine for the TV screen to get on. கேபிள் இணைப்புகள், மின்சார இணைப்புகள், மற்ற எல்லா காரியங்களும் சரியாக ஒழுங்காக இணைக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதை நாம் முதலாவது பார்ப்போம். So when all the problems are fixed and the connections are fine, the TV works and so is prayer in our lives. எல்லாமே சரி செய்து பார்த்து அதை நாம் சரியாக இணைத்து விட்ட பின்பு நாம் தொலைக்காட்சி எப்படி நன்றாக பார்க்க முடிகிறதோ அப்படிதான் நம்முடைய ஜெப வாழ்க்கையும். Prayer is one of the basic disciplines of Christian life. கிறிஸ்தவ வாழ்க்கையும் அடிப்படையான ஒழுக்கம் இந்த ஜெபம். It's interesting that the disciples never asked the Lord, teach us to preach or teach us to cast demons or teach us to heal the sick, but the disciples asked the Lord, teach us to pray when they saw the prayer of Jesus. ஆச்சரியமான ஒன்று என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் அவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து எனக்கு பிரசங்கிக்க கற்றுத்தாரும், போதிக்க கற்றுத்தாரும், அற்புதம் செய்ய கற்றுத்தாரும் இப்படியெல்லாம் கேட்காமல் எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று கேட்டார்கள். Consistent prayer is a command. தொடர்ந்து இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் என்பது கட்டளை. And it flows from our dependence to God on our needs. நம்முடைய தேவையின் மத்தியிலே தேவனை சார்ந்திருக்கிறதை மையமாய் கொண்டிருக்க வேண்டும். Prayer is like breathing. ஜெபம் சுவாசம். It is a spiritual routine for all times. எல்லா காலத்திலும் அது ஆவிக்குரிய ரீதியினாலே அன்றாட செய்ய வேண்டிய ஒன்று. And we inhale and we exhale in the presence of God. நம் உள் இழுக்கும் சுவாசத்தையும் அப்படியே வெளிவிடும் மூச்சு காற்றும் போன்றது. And in Luke chapter 11, Jesus brings us a beautiful story, a parable to illustrate us on prayer. லூக்கா 11ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அருமையான ஊமையின் மூலமாக ஜெபத்தின் மகத்துவத்தை குறிப்பிடுகிறார். Let's read Luke chapter 11 verse 1 to 4. லூக்கா 11ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனத்தை நாம் வாசிப்போம். அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. Amen. After teaching his disciples on prayer, Jesus then goes on to give us an illustration on persistent prayer. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு ஜெபத்தை குறித்து அவர் உபதேசம் பண்ணின பின்பு இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் என்றும் கட்டளையிடுகிறார். In Luke chapter 11 verse 5 to 8 we have a wonderful story. லூக்கா 11ஆம் அதிகாரம் 5 முதல் 8ஆம் வசனம் வரை மிகவும் அருமையான சம்பவமாகிய ஓமை இருக்கும். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறவனிடத்தில் பாதிரி ராத்திரியிலே போய், சிநேகிதனே,
என் சிநேகிதன் ஒருவன் வழிப்பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான். அவன் முன் வைத்திருக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதியுத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகள் என்னோடே படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்டது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். God is not like this reluctant friend. தேவன் இந்த உலக பிரகாரமான ஒரு நண்பனை போல அல்ல. God will hear us and God will answer us. தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார், அதற்கு பதில் கொடுக்கிறார். This man answered his friend because he was troubling him. தன்னுடைய சிநேகிதன் தனக்கு தொந்தரவு செய்த நிமித்தமாக அவனுக்கு ஒரு பதில் சொல்லுகிறார். God does not answer us because we trouble him and we frustrate him. இந்த வகையாக தேவனை தொந்தரவு செய்தால்தான் அவர் நமக்கு பதில் தருவார் என்று அல்ல. Jesus will answer us because he cares for us. ஏனென்றால் நம் மீது அவர் அக்கறையுள்ளவராக அன்புள்ள தேவனாய் இருக்கிறபடியினாலே நமக்கு பதில் கொடுக்கிறார். And again Jesus teaches them on prayer. மறுபடியுமாக இயேசு கிறிஸ்து அவரை ஜெபத்தை குறித்து உபதேசம் Luke பண்ணுகிறார். 11 verse 9 to 13. லூக்கா 11ஆம் அதிகாரம் 9 முதல் 13ஆம் வசனம் வரை. மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானோ? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பானோ? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேலை கொடுப்பானோ? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? Amen. Jesus is telling his disciples and he's telling us, ask and you shall be given according to the will of God. இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கும் நமக்கும் சொல்லுகிறார், கேளுங்கள், தேவனுடைய சித்தத்தின்படி கேட்கிற பொழுது நிச்சயமாக அவர் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். How is your prayer life? உங்களுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? Do you ask him the things concerning you? நீங்கள் உங்களுடைய கரிசனையாக தேவையாக தோன்ற காரியங்கள் அவரிடத்தில் கேட்கிறீர்களா? In Luke chapter 18 you have another parable of a widow who is persistent for justice to the unjust judge. இங்கு லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் இன்னொரு உவமையை, ஒரு விதவை அநீதியான நீதிபதியின் இடத்திலே தொடர்ந்து அவரை வற்புறுத்தி கேட்டது நிமித்தம் பெற்றுக்கொண்ட உவமையை பார்க்க முடியும். And again it talks about persistent prayer, praying without ceasing. ஆகவே அது மட்டும் இல்லாமல் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்தும் பேசுகிறது. In Luke chapter 18 verse 1 to 8, லூக்கா 18ஆம் அதிகாரம் 1 முதல் 8ஆம் வசனம் வரை, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகுநாள் வரைக்கும் அவனுக்கு மனமில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்தபடியினாலே இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். Amen. We saw 2 parables of Jesus talking to us and teaching to us about prayer. இந்த 2 உவமைகளும் நம்மோடு உபதேசம் பண்ணுகிற காரியம் ஜெபம். First of all, Jesus is not like the friend who is very reluctant to give his friend a bread, but Jesus is willing to care for us and answer us when we need. இயேசு கிறிஸ்து ஒரு உலக பிரகாரமான நண்பன், தன்னுடைய நண்பனுக்கே கொடுப்பதற்கு சற்று அவன் தயங்குகிற ஒருவராக இல்லை, நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவனாகவே இருக்கிறார். Secondly, Jesus is not like the unjust judge.
He is willing to answer us and give us justice when we plead to him. இரண்டாவதாக தேவன் அநீதியுள்ளவர் அல்ல. நாம் ஜெபிக்கும் பொழுது நமக்கு நீதியை நம்முடைய ஜெபத்திற்கு பதிலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். Jesus promises to care for you and to answer you when you seek him. நீங்கள் அவரை தேடுகிற பொழுது உங்கள் மீது கரிசனை உள்ளவராக உங்கள் ஜெபத்தை பதில் அளிக்கிறவராக வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். So we are called to this persistent prayer. ஆகவே இந்த இடைவிடாமல் தொடர்ந்து ஜெபிக்கிற ஜெபத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். And do you know that Jesus Christ is the model of this persistent prayer? இந்த இடைவிடாமல் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு இயேசு கிறிஸ்து ஒரு முன்மாதிரி. தெரியுமா உங்களுக்கு? Jesus continuously prayed all through his earthly life. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த ஜீவியத்திலே தொடர்ந்து அவர் இடைவிடாமல் ஜெபித்தவராய் இருந்தார். Jesus prayed during his baptism. அவருடைய ஞானஸ்நான வேளையிலே அவர் ஜெபித்தார். Often he withdrew to the crowds to pray. அவர் திரளான ஜனங்கள் இருந்த போதிலும் அவர்களை விட்டு சற்று அப்புறம் போய் ஜெபித்தார். Jesus prayed before choosing his 12 disciples. அவருடைய 12 சீஷர்களை தெரிந்து கொள்ளும் முன்பதாக அவர் ஜெபித்தார். Jesus prayed before teaching his disciples on prayer. அவருடைய சீஷர்களுக்கு ஜெபத்தை குறித்து போதிக்க முன்பாக அவர் ஜெபம் பண்ணினவராய் இருந்தார். Jesus prayed before Peter's confession that Jesus Christ is a Messiah. இயேசு கிறிஸ்து மேசியா என்று பேதுரு அறிக்கையிடும் முன்பதாகவே அவர் ஜெபித்தவராய் இயேசு கிறிஸ்து காணப்பட்டார். Jesus prayed at the Mount of Transfiguration. மறுரூப மலையிலே இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணினார். Jesus prayed before rising Lazarus from the grave. மரித்த லாசருவை கல்லறையிலிருந்து எழுப்புவதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து ஜெபித்தார். Jesus prayed in the garden of Gethsemane. கெத்செமனே தோட்டத்திலே இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணினார். Jesus prayed 3 times on the cross, lying there before his death. He prayed 3 times. தன்னுடைய மரணத்துக்கு முன்பதாக கல்வாரி சிலுவையிலே ஆணி அடிக்கப்பட்டவராக 3 முறை அவர் ஜெபித்தார். So Jesus is a model of persistent prayer. இடைவிடாமல் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு இயேசு கிறிஸ்து ஒரு முன் உதாரணம். Early church was modeled by their persistent prayer in the midst of trials and difficulties and persecution. உபத்திரவத்தின் மத்தியிலும் போராட்டம், பிரச்சனைகள், பாடுகள், எதிர்ப்புகள் மத்தியிலும் ஆதி திருச்சபையும் ஜெபத்திலே ஒரு முன் உதாரணமாய் காணப்பட்டது. In Acts chapter 1 verse 14 we can find prayer over there. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் ஜெபத்தை குறித்து பார்க்க முடியும். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். So the early church was marked by persistent prayer. ஆதி திருச்சபை ஜெபத்தினாலே அவர்கள் அடையாளம் கண்டு கொள்ளப்பட்டார்கள். Continuously through the book of Acts they were devoting to praying to God persistently. அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் முழுவதுமாகவே அவர்கள் ஜெபத்திற்கென்று தங்களை அர்ப்பணித்தவர்களாக பார்க்க முடியும். In the epistles we can find Apostle Paul emphasizing on persistent prayer. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபங்களிலே மீண்டும் மீண்டுமாக ஜெபத்தின் மேன்மை குறித்து அதிகமாய் அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிட்டிருந்தார். Come to Ephesians chapter 6 verse 18. எபேசியர் 6வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். Philippians 4:6 says, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். So we can find this persistent prayer all through the gospels, all through the epistles, and even in the Old Testament people sought the Lord in prayer. இந்த சுவிசேஷ புஸ்தகங்கள் முழுவதும் நிருபங்கள் முழுவதும் பழைய ஏற்பாட்டிலும் பார்க்கும் பொழுது இந்த ஜெபத்தை குறித்து இடைவிடாத ஜெபத்தை குறித்து பார்க்க முடியும். Now you may be asking me, Pastor, what is the best time to pray? நீங்க ஒருவேளை என்னை பார்த்து கேட்கலாம், ஜெபிப்பதற்கு சிறந்த நேரம் எது? I would say that there is no specific time to pray. You can pray at all times. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஜெபத்திற்கு என்று இன்ன நேரம் என்று குறிப்பிட்ட நேரம் அல்ல, எல்லா நேரத்திலும் சமயங்களிலும் நீங்கள் ஜெபிக்கலாம். In Psalm 119 verse 164 the psalmist says, 7 times I praise you for your righteous laws. சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 164ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறான், 7 முறை தேவரே நீர் செய்த நீதி உம்மை நான் துதிப்பேன். David says in Psalm 55 verse 16 to 17, as for me I call to God and the Lord saves me. Evening, morning and noon I cry out in distress and he hears my voice. சங்கீதம் 55ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படியாய் சொல்லுகிறான், நானும் என் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை ரட்சித்தார், அந்தி சந்தி மத்தியான வேளையிலே அவரை நான் துதிப்பேன் என்று. Scripture gives us examples of people who prayed in the morning. அதிகாலையிலே ஜெபித்தவர்களுக்கான ஜெபத்தை குறித்து அநேக உதாரணங்கள் இந்த வசனம் கொடுக்கிறது. People who prayed at noon. மதிய வேளையிலே ஜெபித்திருக்கிறார்கள். People who prayed in the evening.
சாயங்கால வேளையிலே ஜெபித்த ஜனமும் உண்டு. And people who prayed at night. ராத்திரி வேளையிலே ஜெபித்தவர்களும் இருக்கிறார்கள். Paul and Silas prayed at midnight. பவுலும் சீலாவும் அவர்கள் பொழுதிலே அவர்கள் ஜெபித்தார்கள். Sometimes Jesus prayed all night. சில வேளையிலே இயேசு கிறிஸ்துவும் முழுவதும் அவர் ஜெபித்தார். Jesus prayed in the morning. இயேசு கிறிஸ்து காலையிலே ஜெபித்தார். David prayed in the morning. தாவீது காலையிலே ஜெபித்தவராய் இருந்தார். Then there are long prayers of Apostle Paul and short prayers of Elijah in the Bible. வேதத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நீண்ட நேர ஜெபத்தையும் எலியா தீர்க்கதரிசியினுடைய குறுகிய ஜெபத்தையும் பார்க்க முடியும். So there are no specific times of prayer. ஆகவே ஜெபத்திற்கென்றது ஒரு குறுகிய காலகட்டம் அல்ல. And there is no specific duration of prayer. அதற்காக இந்த குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் என்றும் அல்ல. Now what is the posture of prayer? இப்பொழுது ஜெபத்தின் மகத்துவம் என்ன? Now we are called to pray always, but what posture should we take to pray? நாம் எப்பொழுதும் ஜெபிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். எந்த நோக்கத்தோடு அதை செய்ய வேண்டும்? Now prayer is a lifestyle. ஜெபம் வாழ்க்கை நடைமுறை. In the Bible we can see people praying, kneeling, standing up, lying face down to the ground. வேதத்தில் பார்க்கும் பொழுது நின்று அமர்ந்து முழங்கால் படியிட்டு முகம் குப்புற விழுந்த சாஷ்டாங்கமாய் அவர்கள் ஜெபித்தார்கள் என்று. You will find people lying on a bed and praying. படுக்கை கட்டிலிலும் அவர்கள் ஜெபித்தார்கள் என்று. People lying on the ground and praying. அவர்கள் தரையிலே சாஷ்டாங்கமாய் பணிந்தவர்களாக ஜெபித்தார்கள் என்று ஜனங்களை பார்க்க முடியும். If you want to know the script of this video and the references in detail, it is given in the script, the link, and you can go and read that message over there. உங்களுக்கு இந்த செய்தியின் வசனங்கள் எல்லா தலைப்புகளோடு உங்களுக்கு வேண்டுமென்றால் இந்த காணொளியின் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த லிங்கிலே நீங்கள் போய் பார்க்கும் பொழுது எல்லா வசனங்களும் உங்களுக்கு We கொடுக்கப்பட்டிருக்கும். can find people praying with hands up, ஜனங்கள் கரங்களை உயர்த்தி ஜெபித்ததை நாம் பார்க்க முடியும். praying with hands down, அவர்கள் கரங்களை கீழே தாழ போட்டவர்களாக ஜெபிக்க praying with முடியும். face up, தங்களுடைய முகத்தை மேலே நோக்கி பரத்தை நோக்கி பார்த்தவர்களாக ஜெபித்ததை பார்க்க praying with முடியும். face down. தங்களுடைய முகத்தை தாழ குனிந்து அவர்கள் ஜெபித்ததையும் காண So முடியும். there is no official posture. ஆகவே எந்த விதமான ஒரு சட்டதிட்டம் இல்லை. Prayer is a way of life. ஜெபம் வாழ்க்கை நடைமுறை. You can pray while traveling. நீங்கள் பயணம் செய்யும் பொழுது You ஜெபிக்கலாம். can sit and pray. அமர்ந்திருந்து But ஜெபிக்கலாம். our heart has to be connected to God. நம்முடைய உள்ளம் தேவனோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். Amen. Prayer is raising constant elevation of heart before God wherever you are. நீங்கள் எந்த இடத்திலே இருந்தாலும் ஜெபமானது உங்களுடைய உள்ளத்திலிருந்து உத்வேகத்தோடு தேவனிடத்தில் ஏறெடுக்கிற விண்ணப்பம் தான் ஜெபம். What motivates our prayer? நம்முடைய ஜெபத்தை ஊக்குவிப்பது என்ன? Why should we pray? ஏன் நாம் ஜெபிக்க வேண்டும்? First of all, prayer is a desire for God's glory. முதலாவது தேவ நாமத்தின் மகிமைக்கு அது அவசியமான ஒன்று. When you pray and when you commit your circumstances to God, you are telling God, not my will, but your will be done. Let your name be glorified as you answer for this need. ஆண்டவரே, நான் இந்த சூழல் மத்தியிலே கர்த்தாவே, என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம், உம்முடைய நாமமே மகிமைப்பட வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்கிற வேளையிலே அந்த ஜெபம் தேவனுக்கு பிரீதியாய் இருக்கிறது. I am looking for your power to be displayed in this area of my life. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில உம்முடைய வல்லமை இந்த இடத்திலே வெளிப்பட வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்க வேண்டும். Daniel chapter 9 verse 4 and 5 we can find Daniel seeking the face of God. தானியேல் 9ஆம் அதிகாரம் 4-5 வசனத்திலே தானியேல் தேவனை நோக்கி பார்க்கிறதை நாம் பார்க்க முடியும். And he is praying on behalf of his people. தன்னுடைய ஜனங்கள் சார்பாக அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார். And what was the motive of his prayer? அவருடைய ஜெபத்தின் நோக்கம் என்ன? In verse 17 and verse 19 of Daniel chapter 9 we can find that, Lord, I am praying for your sake. Lord, look with favor on your desolate sanctuary. Daniel is praying for the will of God and the glory of God to be displayed as an answer to his prayer. அவர் தானியேல் 17-19 இந்த வசனங்களில் அவர் விண்ணப்பம் பண்ணும் பொழுது, கர்த்தாவே, பாழாய் கிடக்கிற இந்த நிலத்தின் இந்த சூழலின் மத்தியிலே கர்த்தாவே உம்முடைய சித்தமும் உம்முடைய ராஜ்யமும் உம்முடைய வல்லமையும் வெளிப்பட வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறார். So Daniel's prayer was for the glory of God to be revealed. தானியேலுடைய ஜெபம் எல்லாம் தேவனுடைய மகிமை வெளிப்பட வேண்டும் என்பதாயிருந்தது. Our prayers should change from self focus to God focused prayers. நம்முடைய ஜெபமும் சுயத்தை விட்டுவிட்டு தேவனை சார்ந்து செயல்படுகிறதாக இருக்க வேண்டும். Are you praying more for yourself or more for the glory of God in your life? உங்க வாழ்க்கையில உங்களுடைய காரியத்திற்காக அதிகமாக ஜெபிக்கிறீர்களா, அல்லாவிட்டால் தேவனுடைய மகிமைக்காக அதிகமாக நீங்கள் ஜெபிக்கிறீர்களா? Secondly, prayer is a desire for fellowship with God. இரண்டாவதாக ஜெபம் தேவனோடு ஐக்கியப்படும் ஒரு பிரீதியான ஒன்றாய் இருக்கிறது. David longed for that fellowship and many times he broke out for prayer asking God to commune with him.
அநேக வேளையிலே சங்கீதக்காரன் தாவீதும் தேவனோடு ஜெபத்திலே ஐக்கியப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தால் கர்த்தரோடு நான் இணங்கி அவரோடு இணைந்திருக்க நான் தாகமாய் இருக்கிறேன் என்றார். In Psalm 42 verse 1 David says, சங்கீதம் 42 அதிகாரம் 1 வசனத்திலே தாவீது சொல்லுகிறார், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. In Psalm 27 verse 4 to 5 David is again praying for the presence of God. சங்கீதம் 27 அதிகாரம் 4-5 வசனங்களிலே தாவீது மீண்டும் தேவனுடைய பிரசன்னத்துக்காக அவர் ஜெபிக்கிறார். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். In the midst of his troubles, in the midst of his pain, he is running to the presence of God, and so prayer is calling for fellowship with God. தன்னுடைய பிரச்சனையின் மத்தியிலும் தன்னுடைய எல்லா போராட்டங்கள் மத்தியிலும் தேவனுடைய சமூகத்தை அவர் நாடி ஓடுகிறார். ஏனென்றால் தேவனுடைய சமூகத்திலே ஜெபத்தின் மூலமாக நமக்கு பதில் உண்டு. Thirdly, we are motivated to pray because in prayer we find mercy and grace and help in the time of need. மூன்றாவதாக ஜெபிக்கிற வேளையிலே நமக்கு இரக்கமும் நமக்கு ஒத்தாசையும் நமக்கு தேவையானதை பெற்றுக்கொள்கிறபடியினாலே ஜெபம் நம்மை ஊக்குவிக்கிறதா இருக்கிறது. God answers our day-to-day needs. நாம் அன்றாட தேவைகளை தேவன் சந்திக்கிறார். Jesus taught us to pray in Matthew chapter 6 verse 11, give us today our daily bread. மத்தேயு 6 அதிகாரம் 11 வசனத்திலே இயேசு கிறிஸ்து தேவரீர் அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும் என்று ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார். In Hebrews chapter 4 verse 16 the writer says, let us approach God's throne of grace with confidence so that we may receive mercy and find grace to help us in the time of need. எபிரேயர் 4 அதிகாரம் 16 வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறது, நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும். So for our needs we can go boldly to the presence of God. நம்முடைய தேவை நிமித்தமாய் தைரியமாய் தேவனுடைய சமூகத்தை நாம் அணுக முடியும். Prayer gives us relief from trouble. நம்முடைய பிரச்சனையிலிருந்து நம்மை விடுவிக்கிறதாக இருக்கிறது ஜெபம். You are in a trouble, you pray to God, God delivers us from all our trouble. நீங்கள் ஒருவேளை இப்பொழுது பிரச்சனையின் மத்தியிலே இருக்கிறீர்களா, நீங்கள் ஜெபிக்கிற பொழுது தேவன் அந்த பிரச்சனையிலிருந்து நம்மை விடுவிக்கிறவர். In Psalm 20 verse 1 the psalmist says, சங்கீதம் 20 அதிகாரம் 1 வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆபத்து நாளில் கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக, யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. Amen. Are you in trouble? Crawl out to God and God will answer you. நீங்கள் பிரச்சனையின் மத்தியிலே இருக்கிறீர்களா, தேவனை நோக்கி கூப்பிடுங்கள், அவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். Think about Jonah. யோனாவை நினைவு கூறுவோம். In the midst of his severe trouble, out of the belly of the fish, he started praying to God in his trouble and God answered him out of his trouble. கடுமையான போராட்டத்தின் மத்தியிலும் மீன் வயிற்றிலே இருக்கிற வேளையிலே அவன் தேவனை நோக்கி கூப்பிட்டார். தேவன் அந்த இடுக்கத்திலிருந்து அவனை விடுவித்தார். God is very skilled in getting his people out of trouble. தேவன் தம்முடைய ஜனங்களை பிரச்சனையிலிருந்து விடுவிக்க அவரால் நிச்சயம் கூடும். The children of Israel faced many troubles in the wilderness and they cried out to God and God delivered them. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே அநேக பிரச்சனைகளை அவர்கள் சந்தித்தார்கள். தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் அவர்களை விடுவித்தார். Prayer gives us relief from worry. நம்முடைய சோர்விலிருந்து நமக்கு விடுதலை தருகிறது ஜெபம். Philippians chapter 4 verse 6 Paul says, பிலிப்பியர் 4 அதிகாரம் 6 வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். Psalm 4 verse 1. சங்கீதம் 4 அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். So prayer gives us relief from our worries. ஆகவே நம்முடைய எல்லா சோர்வுகளிலிருந்து நமக்கு விடுதலை தருகிறதாக இந்த ஜெபம் இருக்கிறது. Do you know that prayer gives us relief from our sins, forgiveness of sins? நம்முடைய பாவ மன்னிப்புக்கென்றும் பாவத்திலிருந்து விடுதலை ஜெபம் தருகிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? In Psalm 32 verse 5 David cries to the Lord. சங்கீதம் 32 அதிகாரம் 5 வசனத்திலே தாவீது தேவனை நோக்கி கதறுகிறார், நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர்.
Do you remember the Psalm 51 where David sinned with Bathsheba and is crying out to God? And David says in verse 7, "Cleanse me with hyssop and I will be clean. Wash me and I will be whiter than snow." David prayed and God gave him forgiveness for his sins as he sought the presence of God. சங்கீதம் 51ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிற பொழுது தாவீது ஊரியாவின் மனைவியாகிய பத்சேபாளோடு அவன் செய்த பாவத்தின் நிமித்தமாய் தேவனை நோக்கி கதறுகிறதை 7ஆம் வசனத்திலே நாம் பார்க்க முடியும். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். So prayer gives us relief from sin. ஆகவே பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை தருகிறது இந்த ஜெபம். So we find grace and help in the time of need. நம்முடைய தேவையின் மத்தியிலே நமக்கு கிருபையும் நமக்கு ஒத்தாசையும் பெற்றுக்கொள்ள முடியும். Prayer gives us daily wisdom. அனுதின ஞானத்தை நமக்கு ஜெபம் கொடுக்கிறதா இருக்கிறது. Every day we need wisdom to live in this world. இந்த உலகத்திலே ஒவ்வொரு நாளும் நமக்கு வாழ வேண்டியதற்கு தேவையான ஒன்று ஞானம். And then we need wisdom in major decisions of life. நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய தீர்மானங்களை எடுக்கவும் இந்த ஞானம் அவசியமாய் இருக்கிறது. If you are a prayerful person, praying without ceasing and seeking the heart of the Father, he will give you daily wisdom and wisdom regarding the major things of your life. நீங்கள் ஜெப வீரனாக வீராங்கனையாக இருக்கிறீர்களா, விடாமல் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறீர்களா, நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய தீர்மானத்தை, சரியான தீர்மானத்தை எடுக்க தேவன் உங்களுக்கு கிருபை அருள்வார். James chapter 1 verse 5 says, யாக்கோபு 1வது அதிகாரம் 5வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். So God is willing to give you wisdom. தேவன் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்க பிரியமாய் இருக்கிறார். Tell God, today I need wisdom. தேவனிடத்தில் கேளுங்கள், தேவரீர் எனக்கு ஞானத்தை தாரும் என்று. I do not know what to do about this situation. இந்த சூழ்நிலையை வைத்து நான் என்ன செய்வது என்று நான் தெரியாது இருக்கிறேன். And God will give you daily wisdom. தேவன் நிச்சயமாக அனுதினமும் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். What are some of the hindrances of prayer? ஜெபத்தின் இடையூறுகள், தடைகள் தான் என்ன? Sometimes we pray and we don't get answer. சில வேளையில எவ்வளவாக ஜெபித்தாலும் நமக்கு பதில் வராமல் இருக்கிறது. And sometimes our reason the prayers are not answered is because it is the will of God. சில வேளைகளிலே நாம் நம்முடைய ஜெபம் கேட்கப்படாது இருப்பதும் அது தேவனுக்கு சித்தமாக இருக்கும். And it is again for the glory of God. மீண்டும் அது தேவனுடைய மகிமைக்காகவும் இருக்கும். Job prayed for his children and God in his wisdom took his children away and God did not answer that prayer. யோபு தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவர் ஜெபித்தவராய் இருந்தார், ஆனால் தன்னுடைய பிள்ளைகளை தேவன் எடுத்துக்கொண்டார். அந்த ஜெபம் ஒரு கேட்கப்படாததாக இருந்தது. And there are many prayers in the Bible that God has not answered. வேதத்திலே अनेक ஜெபங்களும் பதில் கொடுக்கப்படாது இருந்தது. And there are many reasons for that. அதற்கு வெவ்வேறான காரணங்கள் இருக்கிறது. One is it is not God's will that they were praying for. முதலாவது அவர்கள் ஜெபிக்கிற ஜெபம் தேவ சித்தத்திற்கு மாறாக இருந்தது. That does not mean that God hates us. அப்படி என்றால் தேவன் நம்மை வெறுக்கிறார், புறம்பே தள்ளுகிறார் என்று அர்த்தமல்ல. Even if we pray, we need to commit it into the sovereign hands of God and let his will take control. நாம் ஜெபிக்கிற வேளையிலே வல்ல தேவனாகிய அவருடைய கரங்களிலே அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அப்பொழுது அந்த ஜெபம் நிறைவேறும். Then there are other reasons why our prayers are not answered. வெவ்வேறான காரணங்களும் உண்டு ஏன் ஜெபம் கேட்கப்படவில்லை என்று. Do you know that as you are sitting in your homes there are so many Wi-Fi signals that are crisscrossing right across you? உங்களுக்கு உங்களுடைய இல்லத்திலே அமர்ந்திருக்கும் பொழுது அநேக இணையதள நேரலை சிக்னல்கள் எல்லாம் இங்கும் அங்குமா இருக்கும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? But you fail to pick it up because you are not tuned into those frequencies. அந்த நேரத்திலே உங்களுக்கு வந்த கைபேசியின் அழைப்பை நீங்கள் எடுக்காததற்கு காரணம் நீங்கள் அந்த அழைப்புக்கு கவனம் செலுத்தாதபடியினாலே. There are a lot of people doing ritualistic prayers and crying to God and spending time with God, but God is not answering because probably you are not tuned to God. அநேகர் இப்படியாக ஊக்கமாய் மணி நேரமாக காரியத்திற்காக அவருக்கு ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள், ஜெபத்துக்கு பதில் வரவில்லை, ஏனென்றால் தேவனோடு இணைக்கப்படாதிருந்தது. Sin is a number one hindrance for our prayer. பாவம் அதுதான் முதலாவது ஜெபத்திற்கான தடை. Psalm 66 verse 18 the psalmist said, சங்கீதம் 66வது அதிகாரம் 18ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், If I had cherished sin in my heart the Lord would not have listened. என்னுடைய இருதயத்திலே நான் பாவ எண்ணத்தை கொண்டிருப்பேன் என்றால் தேவன் எனக்கு செவி கொடாதிருப்பார் என்றார். Sin separates us from God.
பாவம் நம்மை தேவனிடத்திலிருந்து And when there is sin in our life, unconfessed sins, that stops our prayer. நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் அறிக்கையிடாத பாவங்கள் இருக்கும் என்றால் அது ஜெபத்தின் பதிலை அது தடை செய்கிறதா இருக்கிறது. Lack of forgiveness hinders our prayer. நம் பாவ மன்னிப்பின்மை நம்முடைய வாழ்க்கைக்கு ஜெபத்திற்கு தடையாய் இருக்கிறது. Jesus taught us to pray, forgive us our debts as we forgive our debtors. இயேசு கிறிஸ்து ஜெபத்தை கற்றுக் கொடுக்கும் பொழுது எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் என்றார். So if you want the blessings of God's forgiveness and your prayers being answered, you need to be forgiving your offenders. நீங்கள் தேவனிடத்திலிருந்து பாவ மன்னிப்பை பெற்று உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும், அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் உங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நீங்களும் மன்னிக்க வேண்டும். Do you know that marital discord, problem between a husband and wife, can hinder our prayers? உங்களுக்கு தெரியுமா கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அந்த பிரச்சனை கூட ஜெபத்திற்கு ஒரு தடையா இருக்கும் என்று? In 1 Peter chapter 3 verse 7 Peter says, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே பேதுரு சொல்லுகிறார், அந்தப்படி புருஷர்களே மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினாலே உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடும் அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்துக் கொள்கிறவர்களானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். Amen. It works vice versa. Husband needs to forgive his wife and have good relationship with his wife, and wife needs to work on her relationship with the husband so that our prayers are answered. இந்த வசனம் இரண்டு பேருக்கும் பொருந்தும் என்று நான் சொல்ல முடியும். ஏனென்றால் கணவனும் தன்னுடைய மனைவியை மன்னித்து சீர்பொருந்த அன்பு கூற வேண்டும், அப்படியே மனைவியும் தன்னுடைய கணவனை மன்னித்து அன்பு கூர்ந்து சீர்பொருந்த வேண்டும். Another reason our prayers are not answered is because of the lack of compassion that we have to others. அடுத்ததாக ஜெபம் ஏன் கேட்கப்படவில்லை என்றால் நமக்கு பிறர் மீது இல்லாத அந்த கரிசனை, அந்த மனதுருக்கம் இல்லாததினாலே. Proverbs chapter 21 verse 13 Proverbs says, நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்துக் கொள்கிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும் பொழுது கேட்கப்பட மாட்டான். So we are called to be compassionate people. நாம் இரக்கமுள்ள ஜனமாய் இருக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். Generous people. உதாரத்துவம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று. And when we are not compassionate with the compassion of Christ, our prayers are hindered. தேவனிடத்தில் மனதுருக்கம் பெற்ற நாம் மனதுருக்கம் இல்லாதவர்களாக இருந்தால் நம்முடைய ஜெபம் கேட்கப்பட மாட்டாது. Fourthly, our prayers are not answered because we lack faith. நான்காவதாக ஜெபம் ஏன் கேட்கப்படவில்லை என்றால் விசுவாச குறைவு. James chapter 1 verse 6 to 8. யாக்கோபு 1வது அதிகாரம் 6 முதல் 8வது வசனம் வரை. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனமுள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். So when we pray, we need to come to the presence of God with faith that God will answer our prayers. ஆகவே தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு பதிலளிப்பார் என்ற மன உறுதி விசுவாசத்தோடு வர வேண்டும். And the fifth reason God does not answer our prayer is because we ask God selfishly. ஐந்தாவதாக நாம் தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு ஏன் பதிலளிக்கவில்லை என்றால் சுயநலத்தோடு நாம் ஏறெடுக்கிற ஜெபம். James chapter 4 verse 3. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 3வது வசனம், நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். So we understand that sometimes our prayers can be hindered. இப்பொழுது நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம் சில வேளையிலே நம்முடைய ஜெபத்திற்கு தடையாக இருக்கிறது. So how do we pray without ceasing? சோர்ந்து போகாமல் ஜெபிப்பது எப்படி? A heart that is totally dedicated to God, knowing that God is in control and our will becomes God's will, our desire becomes God's desire, our plans become God's plans, and we are always in communion with God, and we need to grow to that level. தேவன் எல்லாவற்றையும் ஆளுகிறவராய் இருக்கிறார், நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், அவருடைய சித்தமே நம்முடைய சித்தம், அவருடைய வாஞ்சையே நம்முடைய வாஞ்சை என்று இருக்கிற வேளையிலே நம்முடைய ஜெபத்திலும் நாம் ஊக்கமாய் வளர முடியும். Now I'm going to tell you some practical ways you can develop that prayer time. அந்த ஜெப நேரத்தை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ள நடைமுறையான வழிகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Do you know that occasional joggers do not qualify for the Olympics? உங்களுக்கு தெரியுமா தற்காலிக ஓட்டக்காரர்கள் அவர்கள் யாவரும் ஒலிம்பிக் பந்தயத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை. If you want to compete for the Olympics, you have to train for a long period of time. நீங்கள் ஒலிம்பிக் பந்தயத்திலே நீங்கள் பங்கேற்க வேண்டும் என்றால் நீங்கள் தொடர்ந்து பயிற்சி செய்கிறவர்களாக இருந்தால் மட்டுமே முடியும். So when such progression is there in your spiritual prayer life, maybe an year from now you will be able to pray without ceasing.
அப்பேற்பட்ட அன்றாட நடைமுறை உங்களுடைய ஜெபத்திலே இருக்கும் என்றால், அப்படி இருந்தால் மட்டுமே உங்களால் சோர்ந்து போகாது ஜெபிக்க முடியும். How do we pray without ceasing? எப்படி நாம் சோர்ந்து போகாமல் ஜெபிப்பது? How do you start, pastor? எப்படி அதை ஆரம்பிப்பது பாஸ்டர்? Have set times of prayer. நீங்கள் ஜெபத்திற்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கி வைத்துக் கொள்ளுங்கள். Create a habit of prayer. ஜெபத்தை உங்களுடைய பழக்க வழக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். David, Daniel, Jesus had set times of prayer. தாவீது, தானியேல், இயேசு கிறிஸ்துவும் தங்களுடைய ஜெபத்திற்கென்ற நேரத்தை அவர்கள் ஒதுக்கினார்கள். To start with, you can start with morning, afternoon and night prayer. நீங்கள் எப்படி ஆரம்பிக்கலாம் என்றால், காலை, மதியம், இரவுமாக நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். Start with short durations. ஒரு குறுகிய நேரத்தை நீங்கள் வைத்து ஆரம்பிக்கலாம். If you pray for 15 minutes in the morning and you do it in the afternoon and night, you are already praying 45 minutes a day. நீங்கள் 15 நிமிடமாக காலை, மதியம், ராத்திரி வேளையில ஜெபிக்கும் பொழுது நீங்கள் நிச்சயமாக 45 நிமிடம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். Richard Foster in his book talks about a missionary to Burma who was there for 40 years called Adoniram Judson, who prayed 7 times a day like David prayed. ரிச்சர்ட் ஃபோஸ்டர் என்கிற ஒரு எழுத்தாளர், அவர் தன்னுடைய புஸ்தகத்திலே அடோனிராம் ஜட்சன் என்கிற ஒரு மிஷனரி, அவர் பர்மா பட்டணத்திலே அவர் 40 ஆண்டுகளாக சங்கீதக்காரன் தாவீதை போல 7 முறை அவர் ஜெபித்தவராய் இருந்தார். He prayed at 6 o'clock in the morning. காலை 6 மணிக்கு அவர் எழுந்து ஜெபித்தவராய் இருந்தார். 9 o'clock in the morning. 9 மணிக்கு அவர் ஜெபித்தார். 12 o'clock. மதியம் 12 மணி. 3 o'clock in the afternoon. மதியம் 3 மணி. 6 o'clock in the evening. சாயங்காலம் 6 மணி. 9 o'clock at night. இரவு 9 மணி. 12 o'clock at midnight. மத்திய இரவு 12 மணிக்கும் அவர் ஜெபித்தவராய் இருந்தார். 7 times he prayed. 7 முறை அவர் ஜெபித்தார். I have heard people talking about praying for 5 minutes as the clock strikes every hour. ஒரு மணி நேரத்துக்கு 5 நிமிடம் நாம் இப்படியாக ஜெபிப்பேன் என்று ஜனங்கள் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். If you develop this patterns of prayer and make it a habit, you will see that at different times of the day you will be communing with God. Very soon it will become a habit in your life. இந்த ஜெப ஒழுங்குமுறையை நீங்கள் உங்களுடைய பழக்க வழக்கமாக நீங்கள் கொண்டு நீங்கள் அனுதினமும் செய்யும் பொழுது அது உங்களுடைய செயல்பாடாக மாறிவிடும். Secondly, practice praying for the major things of the day in your life. அடுத்ததாக நாளின் முக்கியமான காரியங்களுக்காக ஜெபிப்பதை பழகிக் கொள்ளுங்கள். Pray when you wake up and pray when you go to bed. நீங்கள் காலையில் எழுந்ததும் ஜெபியுங்கள், மறுபடியுமாக இரவு தூங்கும் முன்பதாக ஜெபியுங்கள். Pray for breakfast, pray for lunch, pray for dinner. உங்களுடைய காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். Pray when you have some snacks and tea during the day. காலை வேளையிலே நீங்கள் தேநீர் அருந்தும்போது அதற்காகவும் ஜெபியுங்கள். Pray when you start work, pray when you close work. நீங்கள் வேலை ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவும் முடித்த பின்பதாகவும் நீங்கள் ஜெபியுங்கள். Pray before the meeting, pray after the meeting. ஒரு கூட்டம் ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவும் முடிந்த பின்பதாகவும் நீங்கள் ஜெபியுங்கள். Pray when you go out of the house and pray when you get back to the house. நீங்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லும் பொழுது வெளியிலிருந்து வீட்டுக்குள் வரும்போதும் ஜெபியுங்கள். Pray when you start your vehicle. உங்க வாகனத்தை நீங்கள் ஆன் பண்ணும் பொழுது ஜெபியுங்கள். Can you see so many areas of our life we can add prayer and it becomes a constant unending earning to the presence of God. நம்முடைய வாழ்க்கையில வெவ்வேறான கட்டங்களிலே நாம் ஜெபித்து இது தொடர்ச்சியான முடிவில்லாத ஒரு ஜெபமாக நாம் கொண்டு செல்ல முடியும் என்று காண முடியும். Very soon it will become a habit. இப்படியே செய்து கொண்டு வந்தால் அது நம்முடைய பழக்க வழக்கமாய் மாறிவிடும். It will become a pattern of life. நம்முடைய வாழ்க்கை நடைமுறையாய் மாறிவிடும். And then you will always be communing with God. அப்படி இருந்தால் தேவனோடு எப்பொழுதும் தொடர்பிலே இணைப்பிலே இருப்பீர்கள். Then God's will become your will. அதற்கு பின்பதாக தேவ சித்தம் உங்களுடைய சித்தமாய் God's மாறிவிடும். thoughts will become your thoughts. தேவனுடைய எண்ணங்கள் உங்களுடைய எண்ணங்களாக மாறிவிடும். God's desire will become your desire. தேவனுக்கு எது வாஞ்சையோ அதுதான் உங்களுக்கும் வாஞ்சையாய் இருக்கும். And you will be able to get into that intimate prayer time with God. நீங்கள் தேவனோடு அந்த இணைந்திருக்கும் இணக்கமான நேரத்தில் உங்களோடு செலவிட முடியும். How is your prayer life? உங்க ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கு? You can start today. இன்றைக்கு நீங்க ஆரம்பிக்கலாம். You can start today. இன்று நீங்க ஆரம்பிக்கலாம். And 6 months, 1 year down the lane, you can develop this intimacy with God. 6 மாதங்கள், ஒரு வருட காலகட்டத்திலே தேவனோடு உள்ள இணக்கத்தை நீங்கள் பழக்கிக் கொள்ளலாம். Hallelujah. Hallelujah. I also want to say that prayer is not just giving our supplication, but prayer is also listening to God. ஜெபம் என்பது நம்முடைய விண்ணப்பங்களை சொல்வது மட்டுமல்ல, தேவனுடையத்திலிருந்து அவர் சொல்வதை கேட்பதும். When you take time to speak to God,
pause. God may sometimes have something to speak to you and you can listen from God. நீங்கள் தேவனிடத்தில் ஒரு காரியத்தை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சற்று நிறுத்தி கவனியுங்கள். தேவனும் சில வேளையில் உங்களோடு பேசுவார். It said that in the early revival in Africa, the Christians were very faithful to pray. ஆதி கால எழுப்புதலிலே ஆப்பிரிக்கா கண்டத்திலே கிறிஸ்தவர்கள் எல்லாம் அவர்கள் ஜெபத்திலே உறுதியாய் தரித்து இருந்தார்கள். As their houses were small huts and there was no much place to pray, they all used to walk into the wild and pray under the trees. அவர்கள் எல்லாம் கூரையிலே குடிசையிலே வாழ்ந்து கொண்டிருந்தபடியினாலே அவர்களுக்கு போதுமான இடமில்லாதபடியினாலே அவர்கள் காட்டிலே மரத்தின் அடியிலே அவர்கள் ஜெபம் பண்ணினவர்களாக காணப்பட்டார்கள். There they poured out their hearts to the Lord. அவர்கள் தன்னுடைய உள்ளம் முழுவதும் கர்த்தருடைய சமூகத்தில் ஊற்றி விட்டார்கள். The path these believers used to go for prayer, and very soon where their footprints were, there were no grass that was growing. இந்த விசுவாசிகள் அவர்கள் தொடர்ந்து அனுதினமும் போய் ஜெபித்து கொண்டு வந்து கொண்டிருந்தபடினாலே அவர்கள் கால் தடயங்கள் எங்கு அதிகமாகப்பட்டதோ அங்கு எந்த புல்லும் இல்லாதபடி காணப்பட்டது. So if the grass is growing, they know that this person's prayer life is coming down. அவர்கள் பார்க்கும் பொழுது புல் வளர்ந்திருந்தால் அவர்கள் கண்டு கொள்வார்கள் இந்த நபருடைய ஜெப வாழ்க்கை குறைந்திருக்கிறது. So one believer will tell the next believer, brother, the grass is growing in your path, please pray. இப்படி பார்க்கிற வேளையில ஒரு விசுவாசி இன்னொரு இடத்துல சொல்வார், சகோதரா நீங்க போயிட்டு வர பாதையில புல்லு முளைச்சிருக்கு, ஆகவே நீங்க ஜெபத்தை ஆரம்பிக்கணும்னு. Does the grass grow in your path to God? நீங்கள் தேவனோடு நடக்கிற அந்த நடைப்பயணத்திலே அங்கு புல் முளைத்திருக்கிறதா? You commit yourself to God. நீங்கள் தேவனுக்கு உங்களை அர்ப்பணித்தவர்களாய் இருந்தால் you will find solution for every life's problem. உங்க வாழ்க்கையில எல்லா பிரச்சனைக்கான தீர்வையும் காண முடியும். You will find wisdom for life situations. உங்க வாழ்க்கை சூழ்நிலைக்கான ஞானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். In spite of everything that is happening around, you will be in touch with the King of Kings and the Lord of Lords, and you will have the strength to carry forth no matter what is the situation outside. உங்களை சுற்றி என்ன காரியம் நடந்தாலும் சரி, நீங்கள் தேவாதி தேவன் ராஜாதி ராஜாவோடு இணைக்கப்பட்டிருக்கிறபடியால் என்ன வந்தாலும் தடைகளையும் தாண்டி நாம் வெற்றி பெற்றவர்களாக சென்று கொள்ள முடியும். You will find the strength like God strengthened Jesus during crucifixion. சிலுவை மரணத்துக்கு முன்பதாக தேவன் இயேசு கிறிஸ்துவை பலப்படுத்தினது போல அந்த பலனை நீங்களும் உணர முடியும். No matter what trials, you can be victorious if you are a prayerful person. எவ்வகையான போராட்டமாக இருந்தாலும் சரி, ஜெப வீரனாக வீராங்கனையாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் ஜெயம் பெறுகிறவர்களாக இருப்பீர்கள்.